Hi friends, welcome back to Mama's Bedma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வாலை வந்து கம்ப்ளீட்டா டெக்கரேட் பண்ணலாம்னு முடிவு எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு வேலை செய்ய போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா என் Dressல வந்து ஒருத்தவங்க Dress வச்சிருக்காங்க. Dress இதுல எடுத்து தூக்கி கடாச போறேன். இப்ப நான் தூக்கி கடாச போறேன் பாரு உன் Dress எல்லாம். அவள்தான் இப்ப இதையும் வந்து செக்ரிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னோட புது கோட், பிளேசர், ஷர்ட் எல்லாமே இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் வாங்கியிருக்கேன். மௌலிக்கும் வாங்கியிருக்கோம் பிளேசர்ஸ். ஸோ அதை போடும்போது போட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வாலை டெக்கரேட் பண்றது, அந்த வார்ட்ரோப்ல இருந்து அந்த பீரோல இருந்து பேபி மார்க் துணியை தூக்கி வெள்ள கடாச போறேன். ஏன்னா கொஞ்சம் அடிக்கிட்டேன் எல்லாத்தையும் இப்ப அடிக்க வச்சிருக்கோம். நிறைய இப்ப காட்டாத எல்லாத்தையும் முடிச்சுட்டு காட்டு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். எவ்வளவு அழகா நான் டெக்கரேட் பண்றேன்றத அப்படியே பிட் பை பிட்டா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. என் கடாயை எடுத்துட்டேன் நான். இப்போ இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். அதனாலதான் இதை எடுத்து நல்லா சொர்னு கிளீன் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா உங்களுக்கு செம்மையா ஓட்ட போறேன். கைப்பிள்ள போய் உட்காந்து தண்ணி குடிச்சுன்னு ஹாயா நீனு. குப்பையில குப்பையா உட்காந்து இருக்குது பாரு. வீடே குப்பையா இருக்குது. ஒரு வேலை செய்ய மாட்டேன் இந்த பொண்ணு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? முதல்ல உன் துணி எடுத்து உள்ள வையே. எடுத்து வெளில வச்சுட்டான். திரும்பி பத்தியா எதுல வைக்கிறேன்? என் இடத்துல தான் போதும் உன் கை. நீ உன்னோட நான் பாரு பூட்டி வைக்க போற பாரு. நீ எப்படி அருணாக்குடியில மாட்டின்னு போறியா? நானும் அருணாக்குடியில மாட்டின்னு போறேன். பூட்டி வச்சா எனக்கு நீ பூட்டி வைக்கலாம் எனக்கு அத பூட்டி தூக்கி இங்க சொரின்னு போவேன் பாரு. ஓகே, நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் நானும் ஓட்டுறேன்ட்டு ஓடியாந்து அப்புறம் அங்க போய் உட்காந்துனுங்கிற. அது வாய் மட்டும் தான் வேலை செய்யும், வேற எதுவுமே வேலை டஸ்ட் அடிக்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. டைரக்டா ஒட்டுறதுதான். இல்ல பாரு, அங்க ஒரு ஆணி இருக்கு பாரு, புடுங்க. போய் சுத்தி எடுத்துனா அதை புடுங்குறேன். இல்ல கட்டிங் பிளேயர் எடுத்துட்டு வரணும். கட்டிங் பிளேயரோ சுத்தியோ ஏதோ ஒன்று எடுத்துனுவா. காட்டு அந்த அழகு டிசைனை. இந்த வால் ஃபுல்லா அந்த மாதிரி பண்ணிடலாம்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இந்த வேலைக்கு ஆகாது, திரும்பி ஏதாவது ஆயிடும். சோ அதனால ஃபர்ஸ்ட் பெயிண்ட் அடிக்கிற நேரம் வருகிறது. அதனால அப்ப அடிச்சா போதும். இப்ப தேவையில்லை. ஒரு வருஷத்துக்கு தாங்கினா போதும். நெக்ஸ்ட் இயர் பெயிண்ட் அடிச்சிடலாம் கிறிஸ்மஸ்க்கு. இது பாப்பா ஃபர்ஸ்ட் நான் இதை ஒட்ட போறேன். நீ உன்னால அதை புடுங்க முடியாது. நீ நைட்டு ஃபுல்லா உட்காந்து வேடிக்கை பார்த்து புடிங்கன்னு இருப்ப நீ. அப்புறம் இங்க வா, அதை வச்சுட்டு வா பாப்பா. வச்சுட்டு வா இது கீழே இப்படி புடி கரெக்டா. முதல்ல அதை புடுங்குப்பா. அது புடிங்கலாம்ப்பா. இதை நான் கீழே தானேப்பா வைக்க போறேன். இது எப்படி ஒட்டுதான்றத பாக்கணும். நான் இந்த கார்னர்ல இருந்து முதல்ல ஒட்டினு வா. இந்த கார்னர்ல இருந்து அந்த சைடுல இருந்தே வா. அப்பனா நீ இப்படிதான் இப்படி ஓட்டு. இல்ல இது ஒழுங்கா இது இப்படி புடி. நீ இங்க வந்து இப்படி கொடு. நான் கரெக்டா அவங்க வச்சு நான் ஓட்டுறேன். இல்ல அதுல ஒட்டிடாத. விட்டு போகணுமே தவிர்த்து ஒட்ட கூடாது. இவா இன்னும் கொஞ்சம் கீழே இறக்க அந்த இதுகிட்ட. நாச்சா ஆச்சா குத்துக்க. ஆனா ஒன்னாச்சா, இன்னும் 8 தான் இருக்கு. ஓகேவா? ஓகே. என்ன தாய் என்ன தகப்பன் பேபி மார்க் ரொம்ப ஃபீல் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி பாருங்க, ஆர்கிடெக்ட் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் பேபி மா பாத்துனுக்குது. டைல்ஸ்காரங்க பண்ற வேலை, பெயிண்டர் பண்ற வேலை, ஆர்கிடெக்ட் பண்ற வேலை. ஆர்கிடெக்ட் படிக்காம இப்படி பேபி மாவை வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கி நேரத்துக்கு எம் பிரியா b.arc அப்படின்னு இருந்திருக்கும்.
இப்ப என் பிரியாவோட நிக்குது, ஒண்ணும் இல்ல. மகேஷ் அதான் வந்துருச்சு. அது ஓகே, அது வந்ததுனாலதான் பேபிமா இருக்குது. இல்லைன்னா உன்னை நீயே பெருமையா சொல்லிக்கூடாது. சுப்பிரமணியம் நான் இல்லைன்னா நீ அவள்தான்ப்பா, சரியாப்பா? இது எங்கதான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ எங்க சொல்லணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே சொல்லு, அவங்களே சொல்லுவாங்க. நீ அதிகமா பேசினா போனே இருக்குவேன், பரவாயில்லையா? அப்புறம் டுபாகூர் ஆர்கிடெக்ட் ஆயிடும், அதனால என்னமோ பண்ணிட்டோம், விடுங்க. எப்படி ஒட்டிட்டோம் பாருங்க. பின்னாடி பேக்ரவுண்ட் அழகா இருக்கா. நிறைய பேர் உங்க வீட்டுக்கு முதல்ல பெயிண்ட் அடிக்கணும், நீங்க அடிக்கணும். பெயிண்ட்டுக்கு பதிலாக தான் நாங்க இந்த வால்பேப்பர் யூஸ் பண்றோம். அது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளால தாங்க முடியல. அது இல்லாம ஒரு சிலதெல்லாம் இருக்கு, நமக்கு உடம்பு முடியாம போயிடுது. பெயிண்ட் அடிக்கிறத விட இது ரொம்ப அழகா இருக்கிறதா எங்களுக்குள்ள ஒரு ஃபீல். எப்படி இருக்குது, எதா இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் இந்த பார்ட்டை தான் காட்டுவேன், மற்ற பார்ட்டை நான் காட்ட மாட்டேன். காட்டு, இன்னும் அங்கெல்லாம் ஒட்டல, அதுதான் பாப்பா திருப்பி காட்டுது. ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்தது 9 ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்தோம். ஒட்ட முடியுதா என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லாமே பர்ஃபெக்ட். ஸோ இந்த பார்ட் வரைக்கும் இப்போ ஒட்டியிருக்கோம், நாங்கள் இருக்கிறதெல்லாம் ஒட்டியாச்சு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டைல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான். டைல்ஸ் போடுறாங்களே நான் பாருங்க, அதே மாதிரி தான் அளவு கரெக்டாக இதெல்லாம் மெஷர்மெண்ட்லாம் பார்த்து நம்ம பிரியா ஆர்கிடெக்ட் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்கிடெக்டும் இந்த வேலையை பார்ப்பாங்கன்னு நினைக்காத, அவங்க நிறைய வேலையை பார்ப்பாங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லணுங்கிறேன். அடுத்தது பிட் ஓட்டுது, டைல்ஸ் வேலை பார்க்குது, பிட் ஓட்டுது. அவங்க அப்பா சொன்னது டைலாக், கண்ணு பார்க்கணும் கை வேலை செய்யணும். என்னப்பா கரெக்டாப்பா? அதானே சொல்லுவாரு. இந்த ட்ரே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்படி சாமானம் கசகசன் ஆயிடுது பாருங்க. நம்ம அக்கா கழுவுனாக்கா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. அதனால இந்த ட்ரேல மாதிரி இப்படி வச்சு நம்ம அங்க சின்ன பாத்திரம் தனியா பெரிய பாத்திரம் தனியா அப்படிங்கிற மாதிரி நம்ம அடுக்கணும். அப்படி இந்த பாத்திரம்லாம் பாருங்க எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால இதுல அடுக்கிடலான்ட்டு. அதுக்குள்ள ஒண்ணு குட்டி இருக்குல்ல, அதை எடுத்து வெளில போடுங்க. நமக்கு பாத்திரமே தெரிய மாட்டேன், எங்க இருக்குது ஏதா இருக்குது. இதோட மூடி காணும், 2 கண்ணாடி மூடி காணும். அதுக்கு பாருங்க எப்படி அடியில இருக்குட்டு. இதோட கண்ணாடி மூடிவே காணும்பா, எங்க போச்சுன்னே தெரியலப்பா. இதோட தான் இருக்கு, இதோட காணும். அந்த கண்ணாடி பாத்திரம் எல்லாம் இதுல போட்டுருங்க. அதெல்லாம் இங்கே இதோட மூடி எங்க இருக்கு. நம்மளோட ஸ்மால் மாடலர் கிச்சன் இதுதான் இனிமேல். எங்க இருக்குது ஏதா இருக்குது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இந்த கப்பு வந்து 4 கப்பு வாங்கிட்டு வந்தேன் செட். இப்ப 3 தான் இருக்கு, இன்னொன்று காணும், தேடணும். இந்த ஏன்னா என்ன கச்சா முச்சான்னு பண்ணி வச்சிருந்தேன் அந்த அக்கா. இதோட மூடி எங்க காணும், இது காணும். இதெல்லாம் இங்க அடுக்கி வைக்கணுமா? எங்கேயாச்சும் டிஃபன் பாக்ஸ். சின்ன பாத்திரம் தான் மெயின். நம்ம சின்ன பாத்திரம் தான் கண்ணிலே கிடைக்காது. தேடும் போதெல்லாம் கண்ணிலேயே கிடைக்காம டார்ச்சர் பண்ணுவேன். பால் காய வைக்கிற பாத்திரம் எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இதோட மூடி வேற, இதோட மூடி வேற, ரெண்டத்தையும் காணும். எல்லாம் குப்பை மண்ணு பா, ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு நிறைய பாத்திரம் எங்க போகுது எங்க வருது தெரிய மாட்டேங்குது. எல்லாம் அப்படி இருக்கும் போதே எடுக்க முடியாது. இல்ல ஒவ்வொன்றுத்துல ஒன்னோடு போட்டுக்கீங்க, ஒன்னோட்டுல தேடி எடுக்கிறதுக்குள்ள இல்ல. இது ஓகே இதுன்னா இப்ப தெரியுது நமக்கு. இப்ப இதுல பாத்திரம் இருக்கிறது நமக்கு தெரியுது. இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா தெரியவே மாட்டேங்குதுன்ற, எது எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதுன்ற. புரியுதா? இப்ப இதை எடுத்து நான் இங்க அடிக்கிட்டேன்னா இந்த ட்ரே மட்டும் எடுத்துப்பேன். சூப்பர்.
இப்ப வந்துட்டு தெரியுதா, அழகா தெரியுதா, பாக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கீங்க? இல்ல இல்ல தெரியல. இல்ல இல்ல இதுதான் இதற்குத்தான் நீ ஆசைப்பட்டாங்க பாலகுமாரி. அவ்வளவு அழுக்க கல்வி முதல்ல முடிப்பா, அதுக்குள்ள அதுக்கு போயிட்டு என்னன்னா சின்ன பாத்திரம் எல்லாம் ஒரு இடத்துல, சரியா, பெரிய பாத்திரம் எல்லாம் ஒரு இடத்துல அப்படி கமுத்தி வச்சிருக்கேன். இப்ப இந்த ட்ரேல என்ன பண்றது, இந்த ட்ரே இங்க வைக்கிறதுக்கு இடம் வேணும். அப்ப இதை எடுத்து எங்க வைக்க, கீழே வைக்கணுமா? எந்த ட்ரே? இன்னொரு ட்ரே ஷிஃப்ட் போட்டு தலையில ஏத்தி நிக்க வச்சுக்கோ. வெயிட்டிஸ் என்ன வேமா எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? எல்லாத்தையும் அடிக்காச்சு. இப்ப வந்து என்னன்னா கச்சா முச்சான்னு இல்ல இங்க இல்ல, அடுப்பு மேல எல்லாமே கச்சா முச்சான்னு இருக்குது. இதெல்லாம் வந்து நாளைக்கு காலைல எல்லாத்தையும் பிரிச்சு கொட்டிட்டு மாத்தணும் திருப்போம். ஓ இப்ப நல்ல நேரம் முடிஞ்சிச்சு. இப்ப என்ன முடியல, நல்ல நேரம் முடிஞ்சிச்சு. இவ்வளவு வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டேன். ஓ சரியா, எனக்கு ஸ்லீப்பிங் டைம் ஆயிடுச்சு. நீ காலையில இருந்தே ஸ்லீப்பிங் டைம் தான்ப்பா. எனக்கு எப்பயுமே ஸ்லீப்பிங் டைம் தான்ப்பா. நான் முடிச்சுக்கிற நேரம் தான்ப்பா எனக்கு வேக்கப் டைம். ஆல்வேஸ் ஸ்லீப்பிங் டைம் தான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இன்னைக்கு அடுக்க முடிச்சுட்டு நாளைக்கு என்னெல்லாம் பண்றோங்கிறது நாளைக்கு வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மெயின் திங் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் காமிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவுத்தையும் பண்ணியாச்சு. இன்னும் பேலன்ஸ் வந்து நாளைக்கு ரெடி பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிட்டு வந்து. அப்பவும் பாத்தீங்கன்னா என்னதான் நாய கழுவி விட்டாலும் எங்க போவோம், அங்கதான் போவோம். பேபிமா தூக்கின்னு வந்து இங்க வச்சுக்கிச்சு. அதெல்லாம் நாளைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெடி பண்ண முடியும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு தான் எல்லாருனாலையும் வந்து நீங்கெல்லாம் வந்து நான்லாம் எப்படின்னா ஒரு வேலை எடுத்தேன்னா அது முடியற வரைக்கும் தூங்க மாட்டேன். பேபிமாலாம் அப்படி கிடையாது. தூக்கம் வந்துச்சுன்னா எந்த வேலையும் போயிடும். நான்சென்ஸ். இவரு தூங்க மாட்டாராம், படுத்த உடனே கொரட்டை விட்டுறப்பா. ஆனா எனக்கு படுத்ததுக்கு கொரட்டை விட முடியல. எனக்கு தூக்கம் வரணும், எனக்கு தூக்கம் வரும். நானா போய் தூங்கணும். ஓகே, இப்ப நம்ம தூங்கணும்னா தூக்கம் வராது. அதனால இப்ப எனக்கு தூக்கம் பேபிமா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கும்பகர்ணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து யாரோட, இவரு ராவணனோட ராவணன் தானே, 100 தலை ராவணனோட தம்பி. ஓகேங்களா? அவர் வந்து தூங்கினே இருப்பாரு. 6 மாசம் சாப்பாடு அப்படிலாம் கிடையாது, தூங்கின்னு தான் இருப்பாரு. அவங்க தேவைன்னா போய் எழுப்புவாங்க. எழுப்புறதுன்னா இப்படி எழுப்ப மாட்டாங்க. சாப்பாடா எடுத்துன்னு போய் வச்சோன்னா அப்படின்னு மோப்ப முடிச்சு எழுப்பாரு. அந்த மாதிரி பேபிமா வந்து தூங்கின்னு இருக்கும். தப்பு தப்பா பேசுறாரு, அதை யாரும் இது வச்சு இல்ல, உண்மை தப்பு தப்பா சொல்லின்னு இருக்கேன். நீ ஏதோ ஒண்ணு ஹிஸ்டரி நான் தப்பு தப்பா சொல்ல, ராவணன் ஹிஸ்டரியோ கும்பகர்ணன் ஹிஸ்டரியோ தப்பு தப்பா சொல்ல. ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு அது தப்பா இருந்தா கூட பேபிமா ஹிஸ்டரி உண்மை. தூங்கினே இருக்கும். பசி எடுத்ததுன்னா வயிறு வந்து ஏய் பேபிமா பசிக்குது எனக்கு அப்படின்னா முடிச்சிடும். முடிச்சுட்டு அப்படியே வெளில வரும். வெளில வந்து டைம் பார்க்கும். ஏன் என்ன எழுப்பவே இல்லை அப்படின்னு. அப்படியே ஆதியில இருந்து அந்த வரைக்கும் பக்க 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 பக்கன்னு எரியும். அப்படியே நானும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் பார்ப்பேன். போயிட்டு வந்துட்டு வெட்டி இப்படி பார்ப்பேன். ஓ ஏஞ்சிக்கு போகுது அப்படின்ட்டு பார்த்தேன். அப்படி படுத்து தூங்குது. ஒழியுதுன்ட்டு கம்முன்னு போயிட்டேன். திரும்பி ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வந்து பாக்குறேன், ஒன்னும் சமைக்கல. மணி ஆயிப்போச்சு. மணி நான் வந்து 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இப்படி பாக்குறேன், கிச்சன்லயும் ஒன்னும் இல்ல. வந்து இப்படி எட்டி பாக்குறேன். திரும்பி கொஞ்ச நேரமா ஆச்சு ஓ ஏஞ்சிச்சு அப்படின்ட்டு இப்படி பாத்துனே இருந்தா திரும்பி அந்த பக்கம் திரும்பி படுக்குது. இப்போ அப்படின்ட்டு வெளில வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் ஏஞ்சி வந்துட்டு டைம் பாக்குது 3 மணிக்கு. ஐயோ பயங்கரமா பசி இருக்குது. நீ என்ன எழுப்புல? எதுக்கு? தின்றதுக்கு எழுப்புல அப்படின்னுச்சு. சரி பசி எடுக்குது கிளம்பு அப்படின்னு. சரி ஓகே, இன்னைக்கு வேலண்டைன் டே வேற. ஓகேங்களா? காலையில நான் வெளில போயிட்டு வந்துட்டு பொக்கே வாங்கிட்டு வந்து இது வாங்கிட்டு வந்து ரோஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்படின்ட்டு போயிடுச்சு. 40 ரூபா வேஸ்டா போச்சுடா அப்படின்னு நினைச்சேன். 40 ரூபா வேஸ்டா போனது கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். காரை எங்கேயோ நிறுத்திட்டு நடந்து வந்து வாங்கினேன் நான். அதுல வேற இந்த பூ நல்லா இருக்கா, அந்த பூ நல்லா இருக்கா, அந்த பூ நல்லா இருக்கா, இந்த பூ நல்லா இருக்கான்னு சூஸ் பண்ணி யாரும் வாங்கினேன். வயசு பசங்களா அக்கா ஒரு ரோஸ், அக்கா ஒரு ரோஸ், அக்கா ஒரு ரோஸ். ஸ்கூல் பையன் அவன் வந்து எந்த ரோஸ் வாங்கலாம் அப்படின்னு வேடிக்கை பார்த்துருந்தான். நான் கேட்கலாம் நினைச்சேன், ஏய் உனக்கு எதுக்குடா ரோஸ் அப்படின்ட்டு. சரி ஒழியுது அப்படின்னு கம்முன்னு விட்டு, அப்புறம் நீ எதுக்கு என் அங்கிள் வாங்குறீங்க அப்படின்னு என்ன பார்த்து எதுக்கு நம்மளுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்ட்டு ஒரு ரோஸ் ஒண்ணு எது நல்லா பெருசா இருந்த ரோஸா எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன்.
போய் தூங்குறேன் போயிடுச்சு. சினிமாவுக்கு போகலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணிட்டு இப்போ ஹோட்டலுக்கு போயிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணிட்டு வந்தேன். தூங்கி 3 மணிக்கு எழுந்துச்சு வந்தது. எந்த சினிமாவுக்கு போக முடியாது, எந்த சினிமாவுக்கும் போக முடியாது. என்ன பண்றது? ரைட்டு ஹோட்டலுக்காச்சும் போகலாம் அப்படின்னா வந்தா எல்லாம் ஒரு ஃபுல் பிரியாணி. என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. ஓகே 65 பிரியாணியா? சிக்கன் பிரியாணி. வேற சைட் டிஷ் என்னப்பா? நல்லி ஃப்ரை. ஓகே வாங்கி எல்லாத்தையும் அப்படியே ஒரு பருக்கு அங்க மிச்சம் எல்லாத்தையும் தின்னுச்சு ஸ்டார் பிரியாணியில சாப்பிட்டு. ஓகே போலாம். எங்கப்பா போலாம்? எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலையா நீ? அப்ப இது என்னப்பா அப்படின்னா இது வந்து குடும்பத்துக்கு கொடுத்த கிஃப்ட். இந்த வார்ட்ரோப் குடும்பத்துக்கு கொடுத்த கிஃப்ட். ஆமா இது வந்து செல்லுபடி ஆகாது. சரி ரைட் ஓகேவா. என்ன வேணும்? ட்ரெஸ் வேணும். சரி ஓகேவா. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்து ஒண்ணுமே நல்லா இல்லை. நானும் பார்த்தேன் வேஸ்ட் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் அது வந்து நல்லா இல்ல, ஏதோ எடுக்குமே எடுக்கிற மாதிரி இருக்குது, தேவையில்ல வா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்துச்சு. ஒண்ணுமே வாங்கலன்னா அதுக்கப்புறம் அது பிளான் பண்ணி இருக்கிறது ஒரு 10,000 ரூபாய்க்கு பட்டு சாரி பிளான் பண்ணிட்டு வந்திருக்குது. அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு vlog இப்படிதான் போச்சு. இதுக்கப்புறம் இப்படிதான் போச்சு. டிராவல் ஆச்சு, தூங்கிக்கினே டிராவல் ஆச்சு. நானும் வெளில போயிட்டு வந்துட்டு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு துண்டை கட்டிக்கிட்டு உட்கார்ந்தா வந்தா அந்த துண்டுலயே உட்கார்ந்து இருந்தேன். எண்ணத்தை ஏஞ்சி போய் நான் இப்போ ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்றது பிரோஜனம் இல்ல. நானும் வந்து 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 எட்டி பார்த்தேன். அப்படி இருந்து இப்படி இருந்து எஞ்சிக்கோன்னா சரி ரைட்டு ஓகே. ரொம்ப பசி எடுத்ததுன்னா நம்ம பாட்டு கிளம்பி போய்க்கலாம் அப்படின்னு முடிவு நம்ம உட்காந்துன்னா கரெக்டா பசி எடுத்துச்சு வயிறு. அதோட காமெடி ஃபுல் பிரியாணி தின்ட்டு ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டு வந்து நின்னுது பாரு பேசுமா எப்படி இருக்குது அப்படின்ச்சு. ஆனா அதுவே கண்டுபிடிச்சிச்சு ஓவரா இருக்குன்ட்டு வேணான்னு கழட்டி போட்டு கழட்டி போட்டு வந்துச்சு. அப்புறம் அப்படியே வந்துச்சு. இதுதான் இன்னைக்கு டே வேலண்டைன் டே. இப்படியே டிராவல் ஆகிட்டே இருந்தது. ரைட் ஓகே. கம்மி செலவுல டிராவல் ஆச்சு. நீ ஹோட்டல் பில்லோட முடிஞ்சு போச்சு. ரைட் ஓகே அப்படின்ட்டு வந்தாச்சு. ஓகேவா. இப்ப ஸ்லீப்பிங் டைம் வந்துச்சு. திரும்பி டிங் 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 கண்ணு தட்டு அப்படியே பிளிங்க் அடிக்குது. பிளிங்க் 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 பேபி மாதிரி தூக்கம் வந்துச்சு. ஆமா சோ விட்டுருவோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அது சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.